Hi everyone, எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? வெல்கம் அண்ட் வெல்கம் பேக் டு ட்ரிபிள் டாரோ இன் தமிழ். அனைத்து அன்பு உள்ளங்களையும் ட்ரிபிள் டாரோ இன் தமிழ் சேனலுக்கு அன்புடன் வரவேற்கிறேன். நம்ம இப்போ பார்க்க போகிறது என்ன அப்படின்னா, ஹூ ஆர் யூ ஓகே அப்படின்னு பார்க்கலாம். நீங்கள் யார், உங்களுடைய ஸ்ட்ரென்த் என்ன, உங்களுடைய வீக்னஸ் என்ன அப்படின்னு பார்க்கலாம். அண்ட் உங்களுக்கான ஒரு கைடன்ஸ் அப்படி பார்க்கலாம். ஓகே, ஷார்ட்டாக கூட நம்ம பார்க்கலாம். So let's see, ரெண்டு ஆப்ஷன் இருக்கு, டைகர் ஐ கிறிஸ்டல் and this one is amethyst crystal. Okay, so close your eyes, take a deep breath, inhale exhale 3 times பண்ணிக்கோங்க. இதயத்தை கவனிங்க. அந்த இதயத்தை காஸ்மிக் ரீஜியனோட கனெக்ட் பண்ணிக்கோங்க. இப்போ யூ ஜஸ்ட் ஓப்பன் யர் ஐஸ். உங்களுக்கு எது சூஸ் பண்ணணும்னு தோணுதோ வித்தவுட் செகண்ட் தாட் அதை சூஸ் பண்ணி பாருங்கள். ஓகேவா? ஸோ லெட் அஸ் ஸ்டார்ட் வித் பைல் 1. ஹாய் பைல் 1, யாரெல்லாம் டைகர் ஐ கிறிஸ்டல் சூஸ் பண்ணீங்களோ உங்களை பற்றி. ஓகே, ஸோ லெட் சி, இந்த கார்டை கடைசியாக பார்க்கலாம். என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, நீங்கள் யார், உங்களுடைய ஸ்ட்ரென்த் என்ன, உங்களுடைய வீக்னஸ் என்ன, அண்ட் தென் ஃபைனலி கைடன்ஸ் ஃபார் யூ. சரியா? ஸோ நீங்கள் யார்? 5 of Wands, Queen of Pentacles, 4 of Pentacles. ஓகேவா? This may be your strength. 9 of Wands, 10 of Wands, World. உங்களுடைய வீக்னஸ் King of Wands, Four of Cups, 7 of Cups. Okay, fine. Let's see. ஸோ நீங்கள் யார் அப்படின்னு பார்த்தோன்னா, ஃபினான்ஷியலி இண்டிபெண்ட்டாக இருக்கணும்னு விரும்பக்கூடியவங்களாக இருப்பீங்க. நீங்கள் சொந்தமாக ஒரு பிஸ்னஸ் பண்ணக்கூடியவங்களாகவும் இருக்கலாம். அண்ட் மணி விஷயத்தில் வந்து நீங்கள் இண்டிபெண்ட்டாக இருக்கணும் அப்படின்னு ஆசைப்படுவீங்க. ஓகேவா? ஸோ மணி ப்ராப்ளம் இருக்கக்கூடாதுன்னு நினைப்பீங்க, அதை வந்து ப்ரொடெக்ட் பண்ணணும்னு நினைப்பீங்க, அதுக்காக போராடக்கூட செய்வீங்க. ஸோ லைஃப்பில் வந்துட்டு மணி வந்து மோஸ்ட் இம்பார்ட்டன்ட், ரைட்டா? அப்படின்றத நீங்கள் கண்டிப்பாக புரிஞ்சு வச்சுருப்பீங்க. நல்ல ஒரு ஆளுமை திறன் உங்கள்கிட்ட இருக்கும். ஸோ மணியை வந்து எப்படி கையாளுறது அப்படின்ற ஒரு திறமை உங்கள்கிட்ட இருக்கும். அட் த சேம் டைம் நல்ல ஒரு தாய்மை உணர்வு இருக்கும். ஓகேவா? அண்டு மோரோவர் சில பேர் இப்போ பார்த்துட்ருக்க சில பேர் வந்து மேபி கன்சீவாக இருக்க வாய்ப்பு இருக்குது. அதை எப்படி ப்ரொடெக்ட் பண்ணுறது அப்படின்ற ஒரு போராட்டத்தில் இருக்கக்கூட வாய்ப்பு இருக்குது. ஓகே, சில பேர் வந்து உங்களுடைய பொருளாதார முன்னேற்றத்திற்கு பாடுபடலாம். சுற்றி இருக்கிறவங்களோட ஒரே போராட்டமாக இருக்க வாய்ப்பு இருக்குது. அண்ட் இந்த ட்ராமா, சுற்றி இருக்கவங்க பண்ணுற ட்ராமா, இதெல்லாம் வந்து உங்களால் கண்ட்ரோல் பண்ண முடியும். எத்தனை பேர் வந்து உங்களை வந்துட்டு அவங்கக்கிட்ட ஃபைட்டுக்கு வந்தாலோ ட்ராமா பண்ணாலோ உங்களால் வந்து உங்களை நீங்கள் அவங்கள்ட்ட இருந்து ப்ரொடெக்ட் பண்ணிக்க முடியும் உங்களால். ஓகேவா? ஸோ பண்ணக்கூடியவங்களாக இருப்பீங்க. சம்வாட்டு ஒரு பயம் இருக்கலாம். சில விஷயங்களை வந்து பாதுகாக்கணும், நம்மளை விட்டு போயிருமோ அப்படின்ற ஒரு பயம் இருக்கலாம். சில விஷயத்த நீங்கள் லெட் கோ பண்ணாமல் இருக்க வாய்ப்பு இருக்குது. இதை விட முடியாது, என்னால் இதை விட்டுட்டா என்னால் வாழ முடியாது அப்படின்ற ஒரு ஃபீல் உங்களுக்கு இருக்கலாம். பட் அதை விட்டால் இன்னும் பெஸ்ட்டு தான் இந்த கார்டை பொறுத்த வரைக்கும். ஆனால் நீங்களாம் பயப்படுறீங்க, இதை வந்துட்டு என்னால் லெட் கோ பண்ண முடியாது அப்படின்னு இறுக்கி பிடிச்சிக்கிறீங்க. அது மணியாகவும் இருக்கலாம், ரிலேஷன்ஷிப்பாகவும் இருக்கலாம். சம்வாட் ஏதோ ஒரு பயம் வந்து உங்களுக்கு இருக்கலாம். ஓகே, பட் நீங்கள் எப்படிப்பட்டவங்களா இருக்க முடியும் தன்மை அப்படின்னா, எல்லாரையும் வந்து பாதுகாக்கக்கூடிய ஒருத்தவங்களா இருக்க வாய்ப்பு இருக்குது. கஷ்டத்தில் இருக்கிறவங்களையோ போராடுறவங்களையோ மன கஷ்டத்தில் இருக்கிறவங்களோ எல்லாத்தையும் வந்து ரொம்ப மெச்சூர்டாக வந்து நீங்கள் பாதுகாக்கக்கூடிய ஒரு பர்சனாக இருப்பீங்க. ஓகேவா? ஸோ உங்களுடைய ஸ்ட்ரென்த் என்ன அப்படின்னு நம்ம பார்த்தோன்னா, எதுலேயும் வந்து ஜெயிச்சு காட்டுவீங்க. ஸோ எந்த ஒரு விஷயமா இருந்தாலும் சரி, எவ்வளோதான் வந்து மற்றவங்க உங்களை ட்ரெயின் பண்ணாலும் அதுக்கப்புறம் வந்துட்டு அதில் வந்து எப்படி சொல்கிறது, உங்களுடைய ஸ்ட்ரென்த்தன் வந்து சம்டைம்ஸ் நீங்கள் ஆக்ஷன் எடுக்காமல் வீம்பு பண்ணுறதே ஒரு ஸ்ட்ரென்த்தனாக உங்களுக்கு இருக்க வாய்ப்பு இருக்குது. ஆனால் எவ்வளோ ரெஸ்பான்சிபிலிட்டி வந்தாலும் எடுத்து போட்டு பண்ணுவீங்க நீங்களேவும். ஸோ அண்டு சக்ஸஸ், கண்டிப்பாக சக்ஸஸ் ஆகிற வரைக்கும் உங்களுடைய விடாமுயற்சி வந்து இருந்துகிட்டு இருக்கும்.
ஓகேவா? ஸோ சம்டைம்ஸ் நீங்கள் வந்து சம்டைம்ஸ் உங்களுக்கு மற்றவங்கள கொடுத்த கஷ்டத்தினால ஒரு வீம்பு பிடிக்கலாம். ஆனால் நீங்கள் ஒரு ஸ்டெப் எடுத்து வச்சிங்கன்னா ஜெயிச்சிருவீங்க. அந்த மாதிரி ஒரு விளிம்பில் வந்து இருப்பீங்க. ஓகே, ஸோ ஒரு நியூ பிகினிங்கை நோக்கி நீங்கள் எவ்வளோ உழைக்கணுமோ உழைப்பீங்க. ஒன்ஸ் முடிவு பண்ணிட்டீங்க அப்படின்னா புதுசாக ஆரம்பிக்கணும், புதுசாக ஏதோ பண்ணணும், கற்றுக்கணும், சம் வாட் அப்படி நினச்சிட்டிங்க அப்படின்னா அதில் வந்துட்டு உங்களுடைய உழைப்பை வந்து போடுவீங்க. அது அழுத்துக்கவே மாட்டீங்க. ஓகேவா? அது ஒரு ஸ்ட்ராங் எனர்ஜியாக எனக்கு தெரியுது. ஸோ ஒரு கம்ப்ளீஷன், இங்கே 9 இருக்குது, இங்கே 10 இருக்குது. எந்த ஒரு விஷயத்தையும் வந்துட்டு அதான் இங்கே கம்ப்ளீட் ஆகிடுச்சு. ஓகே, இது வந்து ஒரு கம்ப்ளீஷனை நோக்கி வருது. கம்ப்ளீட் ஆகி சக்ஸஸ் ஆகிடுச்சு. ரைட்? ஸோ எந்த ஒரு காரியத்தை எடுத்தாலும் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நீங்கள் வந்து கொஞ்சம் அமைதியாக இருக்க வாய்ப்பு இருக்குது. எல்லாரும் எப்படி இதுக்கு வந்து ஒத்துழைப்பாங்களா மாட்டாங்களா, பண்ணுவாங்களா மாட்டாங்களா? ஒன்ஸ் அவங்க யாருமே வந்து தயாராக இல்லை அப்படின்னா நீங்களே வந்துட்டு எல்லாத்தையும் பண்ணி அதை வந்து சக்ஸஸ்ஃபுல்லாக எப்படியும் முடிச்சு காட்டுவீங்க. ஓகேவா? 9 of Wands வந்து நான் இடிக்குது. டென் பார்க்கக்கூடியவங்களா நீங்கள் இருக்கலாம். ஓகே, ஃபேமிலி மெம்பர்ஸை சமாளிக்கிறது உங்களுக்கு கொஞ்சம் கஷ்டமாகவே இருக்குது. ஓவராக பண்ணுறாங்கன்னு நினைக்கிறேன் ஃபேமிலி மெம்பர்ஸ். ஓகே, அதுவும் மணி விஷயத்தில் கொஞ்சம் போராட்டம் இருக்க வாய்ப்பு இருக்குது. இட்ஸ் ஓகே. இருந்தாலும் நீங்கள் அதை வந்து அந்த பிரச்சனைகளை சால்வ் பண்ணுவீங்க. இவங்க பண்ணணும் அவங்க பண்ணணும்ல எதிர்பார்த்துட்டு இருக்க மாட்டீங்க. நீங்கள் வந்து அப்படியெல்லாம் எதிர்பார்க்காம நானே பண்ணிடுவேன் அப்படின்ற ஒரு மன உறுதி உங்களுக்கு அதிகமாகவே இருக்கும். அதுதான் வந்து உங்களுடைய ஸ்ட்ரென்த்தை நான் பார்க்க முடியுது. இப்போ வீக்னஸ் அப்படின்னு எடுத்தோம்னா கண்டிப்பாக ஒரு பர்சன் இருக்கலாம். ஒரு பாஸ்ட்டை பற்றி நினைக்கிறது, அதுக்கப்புறம் கன்ஃபியூஷன் இருக்கிறது, இதெல்லாம் தான் உங்களுடைய ஒரு வீக்னஸாக இருக்குது. ஓகேவா? மேபி உங்களுக்கு சாய்ஸஸ் இருந்தால் அது எது என்னன்னு செலக்ட் பண்ண முடியாமல் கொஞ்சம் கஷ்டப்படுறது. அண்டு மெயினான விஷயம் பாஸ்டே நினச்சிட்டு இருக்கிறது. இப்போ கரண்ட்டாக நான் பார்க்குறேன், நீங்கள் பார்த்துட்டு இருக்கீங்க இந்த வீடியோ அப்படின்னா இப்போதைக்கு உங்களுடைய வீக்னஸ் இது. இப்போ சொல்கிற எதுவுமே வந்து ஸ்ட்ரென்த்தன் அண்ட் வீக்னஸ். ஓகே, இதெல்லாமே நம்ம இப்படி ஒரு கரண்ட் எனர்ஜியாக நம்ம பார்க்குறோம். ஸோ பாஸ்டில் உள்ள ஒரு பர்சனால் நீங்கள் பாஸ்டில் ஒரு பர்சனால் அட்ராக்ட் ஆகிருக்கலாம். இப்போ வந்து ஒரு செப்பரேஷன் இருக்கலாம், வருவாங்களா மாட்டாங்களான்னு ஒரு குழப்பம் இருக்கலாம். ஸோ இது எல்லாமே வந்து உங்களுடைய இது எல்லாத்தையும் பாஸ்டில் உள்ள ஒரு ரிலேஷன்ஷிப்பை நீங்கள் ப்ரொடெக்ட் பண்ணணும்னு நினைக்கலாம். ஓகேவா? அதுக்கு எவ்வளோ முயற்சி போடணுமோ முயற்சி போட்டு நான் அதில் வந்து சக்ஸஸ் ஆவேன் அப்படின்னு நீங்கள் நினைக்கலாம். சில பேர் பிரேக்கப்பில் இருந்தீங்கன்னா, பிரேக்கப்பில் இல்லாதவங்க மேபி உங்கள் பர்சன் வந்து ரொம்பவே ஒரு அட்ராக்டிவான பர்சனாக இருக்கலாம். எனிகோ அவங்க பிடிச்ச விஷயத்த அவங்க செஞ்சுட்டு போயிட்டே இருக்கிறாங்க. ஓகேவா? அந்த மாதிரி இருக்க வாய்ப்பு இருக்குது. ஸோ அதில் நீங்கள் ஒரு குழப்பமாகலாம். இப்படி ஏதாவது சுச்சுவேஷன் இருந்தால் அது உங்களுடைய வீக்னஸாக இருக்குது. அதை எப்படி வந்து கிராஸ் பண்ணணும் அப்படின்னு நீங்கள் திங்க் பண்ணுங்கள். சரியா? அது மாதிரி நீங்களும் வந்துட்டு உங்களுக்கு பிடிச்சா அதை வந்து செய்கிறதுக்கு எந்த தயக்கமும் இல்லாமல் கூட இருக்கலாம் சில பேர். ஓகே, டக்குன்னு அது மாதிரி ஒரு லீடர்ஷிப் ரோலு, எப்படி சொல்கிறது, ஒரு இன்ட்ரெஸ்டடாக எல்லாத்தையும் எடுத்து வேகமாக செஞ்சுட்டு போகக்கூடிய ஒரு பர்சனாக நீங்கள் இருக்கலாம். அப்புறம் அதுக்கப்புறம் வந்துட்டு ஒரு குழப்பமாகிறது, ஐயோ இப்படி பண்ணிட்டோமே அப்படின்னு கூட யோசிக்கலாம். அது வந்து அந்த மாதிரி யோசிக்கிறீங்க அப்படின்னா அது வந்து ஒரு வீக்னஸாக இருக்கும். அப்போ நீங்கள் என்ன பண்ணலாம் அப்படின்னா ஒரு செயலை செய்கிறதுக்கு முன்னால் நல்லா யோசிச்சுட்டு முடிவு எடுத்துகிட்டு செய்கிறது நல்லது. ஓகேவா? ஸோ இதை உங்களுக்கு எந்த அளவுக்கு ரெசனேட் ஆகும்னு எனக்கு தெரியல. ஒரு டிஃப்ரெண்ட்டாக வந்து ட்ரை பண்ணலாம். திடீர்னு இது ஒரு ஃப்ராக்ஷன் ஆஃப் செகண்டில் தான் வந்து இந்த தாட் வந்தது. ஸோ உங்களுக்கு விஷயம் பிடிக்குன்னா அதை போல்டாக நீங்கள் செய்ய ஆரம்பிச்சிடுவீங்க.
ஓகே, அதில் ஏதாவது என்ன பிரச்சனை இருக்கா இல்லையா அதெல்லாம் யோசிக்கிறதே கிடையாது. எனக்கு பிடிக்கும், நான் செய்வேன் போல்டாக. எங்கள் சிங்கம் இருக்கு பாருங்க பின்னால். ஸோ போல்டாக வந்துட்டு பண்ண ஆரம்பிச்சிருவீங்க. அதுக்கப்புறம் ஆனால் வந்து சில குழப்பங்கள் வரலாம், சில கவலைகள் வரலாம், ஏன் இப்படி பண்ணோம் அப்படின்ட்டு அந்த மாதிரி. ஸோ அது வந்து ஒரு டைப் ஆஃப் வீக்னஸாக இருக்குது. ஓகேவா? ஸோ உங்களுக்கான கைடன்ஸ் என்ன அப்படின்னு பார்க்கலாம். Every hurricane comes to an end. Focus on the here and now. Nostalgia. ஸோ எதுக்குமே வந்து நீங்கள் பயப்பட வேண்டாம். நீங்கள் இங்கே 9 of Wands இருக்குது, 5 of Wands இருக்குது. சில போராட்டங்களை வந்து சந்திச்சுட்டு இருக்கலாம். நீங்கள் அதனால் எந்த ஒரு முடிவும் ஸ்டெப்பும் எடுக்க முடியாமல் கஷ்டப்பட்டுட்டு இருக்கீங்க அப்படின்னா அந்த போராட்டம் எல்லாமே வந்து ஒரு முடிவுக்கு வரப்போகுது. சரியா? இப்போதைக்கு நீங்கள் செய்ய வேண்டியதெல்லாம், இப்போ நீங்கள் என்ன பண்ணணும், யூ கான்சென்ட்ரேட் ஆன் யுவர் செல்ஃப். சரியா? ஃபோக்கஸ் ஆன் ஹியர் அண்ட் நவ். இப்போ நீங்கள் என்ன பண்ணணும், அதில் வந்து நீங்கள் கான்சென்ட்ரேட் பண்ணுங்கள். இன்னொரு பியூட்டிஃபுல்லான விஷயம், உங்கள் காட்சியில் வந்து 3344 இருக்கு. ஏஞ்சல் நம்பர்ஸ் 3344. இட்ஸ் கிரேட். ஸோ ஏஞ்சல்ஸோடைய ப்ரொடெக்ஷன் கண்டிப்பாக உங்களுக்கு இருக்கு. ஸோ அவங்க வந்து உங்களுடைய சிச்சுவேஷன் போராட்டங்களை வந்து ஒரு முடிவுக்கு கொண்டு வருவாங்க. சரியா? அதனால் நீங்கள் ரொம்ப வந்து டென்ஷன் ஆக வேண்டாம். யூ ஜஸ்ட் பிலீவ் ஏஞ்சல். ஓகே ஏஞ்சல்ஸ், ரைட்? நீங்கள் வந்து இப்போதைக்கு உங்களோட இதில் கவனம் செலுத்துங்க. ஆக்ஷன் எடுக்காது, ஆக்ஷன் எடுங்க. நீங்கள் இந்த 333444 வீடியோஸ் நம்ம சேனலில் இருக்குது, ரெண்டையும் பாருங்கள். கண்டிப்பாக உங்களுக்கு புரியும். ஓகே, ஸோ நீங்கள் இப்போது ஆக்ஷனை போட்டுகிட்டே இருங்க. இந்த உங்கள் சிச்சுவேஷனை பற்றி நீங்கள் ரொம்ப மன கஷ்டப்பட வேண்டாம், டென்ஷன் ஆக வேண்டாம், பதட்டமாக வேண்டாம். அது வந்து கூடிய சீக்கிரம் ஒரு முடிவுக்கு வருது. ஓகேவா? ஸோ pile 1, தேங்க்யூ ஃபார் வாட்சிங். ஐ ஹோப் திஸ் மே பி ஹெல்ப்ஃபுல் ஃபார் யூ. நான் என்ஜாய் பண்ணியிருப்பீங்கன்னு நம்புகிறேன். ஸோ உங்களுடைய ஃபீட்பேக் கமெண்ட் செஷனில் கொடுங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங். ஐ மீட் யூ மை நெக்ஸ்ட் வீடியோ. டேக் கேர். பை. ஹாய் பைல் 2, எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கிறீங்களா? யாரெல்லாம் இந்த அமெத்திஸ் கிறிஸ்டல் சூஸ் பண்ணீங்களோ, ஸோ ஒரு ஹீலிங் போயிட்டுருக்க பீரியடாக எனக்கு தெரியுது பைல் 2. ஓகே, அதுதான் என்ன அறியாமலே நான் அகெயின் ஆஸ்ட் யூ எப்படி இருக்கீங்கன்னு கேட்டேன்னு நினைக்கிறேன். ஸோ பார்க்கலாம், லெட்ஸ் சி. நீங்கள் இது கைடன்ஸ் ஃபைனலாக பார்ப்போம். ஸோ நீங்கள் யார், உங்களுடைய ஸ்ட்ரென்த்துன்னு என்ன, ஓகே, உங்களுடைய வீக்னஸ் என்ன அப்படின்னு பார்ப்போம். 4 of Pentacles, King of Swords, Ace of Wands, Page of Cups, 8 of Pentacles, King of Pentacles, High Priestess, Queen of Cups, 9 of Wands. பைல் 1க்கு 9 of Wands ஸ்ட்ரென்த்ன்னு இருந்தது. பைல் 2க்கு 9 of Wands வீக்னஸ் இருக்கு. ஒருத்தருக்கு ஸ்ட்ராங்காக இருக்கிற எனர்ஜி, இன்னொருத்தருக்கு வீக்னஸாக இருக்குது. ஓகே, அது எப்படி கடந்து வரணும் அப்படின்னு நம்ம தெரிஞ்சுக்கலாம். ஓகே, ஸோ லெட்ஸ் சி. உங்களுக்கு நீங்கள் யார் அப்படின்னு பார்த்தோன்னா, மணி ரிலேட்டடாகவோ இல்லை ரிலேஷன்ஷிப் ரிலேட்டடாகவோ ப்ரொடெக்ட் பண்ணணும்னு நினைப்பீங்க. உன்னை பிடிச்சா இறுக்கி பிடிச்சிப்பீங்க. ரைட்டா? இறுக்கி பிடிக்கிற தன்மையை வச்சு பார்க்கும்போது நீங்கள் கேன்சராக இருக்கலாம், பைசிஸாக இருக்கலாம், எனி வாட்டர் சைனாக இருக்க வாய்ப்பு இருக்குது, அண்ட் எர்த்து சைனாக இருக்க வாய்ப்பு இருக்குது, அண்ட் ஃபயர் சைன், ஏர் சைன் மட்டும், ஏர் சைனும் இருக்குது. ஓகே, ஃபைன். பஞ்சபூதங்கள், ஐ மீன் எல்லா சயின்ஸும் உங்கள்கிட்ட வந்து தெரியுது. இமோஷ்னலாகவும் இருப்பீங்க, இன்டலெக்சுவலாகவும் இருப்பீங்க, க்ரியேட்டிவிட்டியாகவும் இருப்பீங்க. ஃபைன், சூப்பர். இமோஷ்னலாகவும் இருப்பீங்க, இன்டலெக்சுவலாகவும் இருக்கீங்க, கிரியேஷனும் உங்கள்கிட்ட இருக்கும். அதே சமயம் பென்டக்கிள்ஸ், மணி ஏர்ன் பண்ணுறதுலையோ அந்த இதுலேயும் ரொம்ப உங்களை வந்துட்டு ஒரு இந்த பூமியில் மெட்டீரியலிஸ்டிக் லைஃப்பில் நீங்கள் ஸ்ட்ராங்காகவும் இருப்பீங்க. அந்த மாதிரியான ஒரு எல்லா விதமான தன்மையும் உங்கள்கிட்ட வந்து பார்க்க முடியுது. ஸோ எந்த ஒரு விஷயமா இருந்தாலும் இறுக்கி பிடிச்சிப்பீங்க. ரைட்? ஒன்ஸ் பிடிச்சா அது பிடிச்சதான் இருக்கலாம். அப்படி இருக்க வாய்ப்பு இருக்குது சில பேருக்கு. அண்ட் ரொம்ப இன்டலெக்சுவலாக யோசிச்சு தான் செயல்படுவீங்க. நீங்கள் எடுக்கிற முடிவு கரெக்டானதாக இருக்கும். உங்களுடைய இன்ட்யூஷன் வந்து நீங்கள் யூஸ் பண்ணுவீங்க. ஓகேவா? உங்களுக்கு பிடிக்கல அப்படின்னா அந்த விஷயத்த கட் பண்ணிவிடுவீங்க, கட் பண்ணிட்டு விலகிடுவீங்க. அது வந்துட்டு வச்சுட்டு ஜவ்வாக இழுத்துட்டு இருக்க மாட்டீங்க.
ஓப்பன் மைண்டடாக இருக்க வாய்ப்பு இருக்குது. சரியா? ஏதோ ஒன்று பிடிக்கல அப்படின்னா அது வந்து ஈஸியாக வந்து அவாய்ட் பண்ணிடுவீங்க, இது எதுக்கு அப்படின்ட்டு. ரைட்? அண்ட் ஆனால் இங்கே சில விஷயங்கள் நீங்கள் வேணும்னு நினச்சா அது வேணும் தான், அது இறுக்கி பிடிச்சிட்டு விடவே மாட்டீங்க, அந்த மாதிரி இருக்க வாய்ப்பு இருக்குது. ஓகே, சில விஷயங்களை வந்து லெட் கோ பண்ண மாட்டீங்க, பயப்படுறீங்க. அதை விட்டுட்டா வந்து எனக்கு அடுத்து லைஃபே இல்லையோ அப்படின்ற ஒரு பயம் இருக்கலாம். பட் விட்டுறலாம், அது பிரச்சனை கிடையாது. ஆனால் உங்களுக்கு ஒரு பயம், லெட் கோ பண்ண மாட்டீங்க. ஓகே, ஏதோ ஒரு விஷயத்த அதை வந்து ப்ரொடெக்ட் பண்ண நினைக்கலாம். ஒரு ரிலேஷன்ஷிப்பாக இருந்தால் அந்த ரிலேஷன்ஷிப் தான் வேணும், நான் இதை விட்டு மூவ் ஆன் ஆக மாட்டேன் அப்படின்னு நினைக்கலாம். ஈவன் தான் உங்கள் பர்சன் வந்து இமோஷ்னலி டிட்டாச்சாக காட்டிகிட்டு இருந்தாலும் கண்டிப்பாக வந்து ஒரு நியூ பிகினிங் இருக்கும், மறுபடியும் அது வந்து ஒரு நல்ல ஃப்ரெஷ்ஷாக மலரும் அப்படின்ற ஒரு நம்பிக்கையோடு நீங்கள் இருக்கலாம். லாஜிக்கலாக யோசிக்கக்கூடிய ஒரு பர்சன், ரொம்பவே அதுபடி நீங்கள் செயல்படுவீங்க. ஓகே, தெரியும் உங்களுக்கு என்ன பேசினா என்ன ஆன்சர் வரும், என்ன பண்ணால் என்ன ரிசல்ட் வரும், எப்படி நடந்துக்கணும், எல்லாமே வந்து உங்களுக்கு நல்லாவே தெரியும். ஸோ ஒரு லீடர்ஷிப் ரோல் உங்கள் கையில் கொடுத்தா ரொம்ப அற்புதமாக அதை வந்து எடுத்துகிட்டு போவீங்க. ஓகேவா? எமோஷ்னலி டிட்டாச்சாக காட்டிப்பீங்க ஒரு லீடர்ஷிப் ரோலில் இருந்தால், மேபி. ரைட்? இமோஷ்னலி அட்டாச்சாக இருந்தாலுமே செய்ய வேண்டியதை கரெக்டாக செய்யக்கூடிய பர்சனாக இருப்பீங்க. ஸோ ரொம்ப ஒரு க்ரியேட்டிவிட்டி இருக்கும் உங்கள்கிட்ட. ஃப்ரெஷ்ஷாக வந்து மேபி இப்போது கரண்ட் சுச்சுவேஷனில் நீங்கள் ஏதாவது ஃப்ரெஷ்ஷாக ஸ்டார்ட் பண்ணியிருக்கலாம், இல்லை அதை பற்றி நீங்கள் பிளான் பண்ணிட்டு இருக்கலாம். ஓகே, ஒரு இன்ட்ரெஸ்டில் இருக்கீங்க, உங்களுக்கான ஒரு வாய்ப்பை வந்துட்டு இப்போது வந்து யூனிவர்ஸ் வந்து கொடுக்குறாங்க. ஒரு நியூ எனர்ஜி கொடுக்கலாம், நியூ ஃபயர் எனர்ஜி. ஓகே, ஒரு நியூ ஃப்ரெண்ட்ஷிப் ஆர் நியூ லவ்னு சொல்ல முடியாது, ஒரு இன்ட்ரெஸ்ட் உள்ள ஒரு பர்சனாக இருக்கலாம். பேஷனேட்டாக ஏதோ ஒரு விஷயம், உங்களுக்கு பிடிச்ச விஷயம் வந்து உங்களுக்கு யூனிவர்ஸு கொடுக்க விரும்புகிறாங்க. ஓகே, ஸோ எந்த ஒரு விஷயத்தையுமே நான் நினைக்கிறேன் நீங்கள் வந்து புதுசாக எடுத்து பண்ணுற மாதிரியே பண்ணுவீங்க. அது எவ்வளோ பெரிய விஷயம் தெரியுமா? அதுதான் அப்ரிஷியபிள். ரைட்? இப்போது ரிலேஷன்ஷிப்பு லவ் பண்ணால் கூட டெய்லியுமே ஃப்ரெஷ்ஷாக பார்த்த மாதிரி, அன்றைக்கி தான் பார்த்த மாதிரி, ஃபஸ்ட்டு டே லவ் பண்ணுற மாதிரியே வந்து பண்ணிட்டு இருக்கிறது. ஓகேவா? இங்கே எத்தனை பேர் அந்த மாதிரி இருக்கீங்க சொல்லுங்கள்? அப்போ தான் எல்லா நாளும் எக்ஸைட்டடாக இருக்கும். ரைட்? ஒருத்தரே வந்து கடைசி வரைக்கும் மனசில் இருப்பாங்க. ஸோ எதை பண்ணாலும் ஃப்ரெஷ்ஷாக பண்ணுற மாதிரியே பண்ணுற ஒரு குணம் இருக்கலாம் உங்கள்கிட்ட. ஓகே, நெக்ஸ்ட்டு வந்து உங்களுடைய ஸ்ட்ரென்த்துன்னு அப்படின்னு பார்த்தோன்னா, தவறு செஞ்சால் மன்னிப்பு கேட்கக்கூடிய ஒரு குழந்தைத்தனமான ஒரு மனசு இருக்க வாய்ப்பு இருக்குது உங்களுக்கு. அண்ட் எல்லாருக்குமே வந்து முடிஞ்ச அளவுக்கு உங்கள் சைட்லேருந்து ஒரு ஆஃபர் பண்ணுவீங்க. உங்களால் என்ன ஆஃபர் பண்ண முடியுமோ அதை ரொம்ப அன்பாக வந்து ஆஃபர் பண்ணுவீங்க. என்னதான் ஒரு மெச்சூர்டு பர்சனாக இருந்தாலும் அன்பு ஆஃபர் பண்ணும்போது நீங்கள் ரொம்ப ஒரு குழந்தை மாதிரி ஆயிடுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதுவே உங்களுடைய ஸ்ட்ரென்த்து. சரியா? அப்போ நிறைய பேருக்கு பிடிக்கும். ரைட்? நிறையா பேருக்கு பிடிச்சா அதுவே ஸ்ட்ரென்த்தாகவும் இருக்கும், ஸ்ட்ரென்த்தனாகவும் இருக்கும், வீக்னஸாகவும் இருக்கும், இல்லை? ஓகே, ஒரு குழந்தைத்தனம் அது உங்கள்கிட்ட இருக்கும். அது வந்து உங்களுக்கு ஒரு ஸ்ட்ரென்த்தான ஒரு விஷயம். அது மாதிரி நல்லா உழைக்கக்கூடிய ஒரு பர்சனாக இருப்பீங்க. அது உங்களுடைய ஃபினான்ஷியல் கண்டிஷன் ஸ்டேட்டஸை வந்து ஜாஸ்திப்படுத்தும். அதில் ரொம்ப உங்களுடைய உழைப்பை போடுவீங்க. ஓகே, கிங் ஆஃப் பென்டக்கிள்ஸ். ஆல்வேஸ் நீங்கள் வந்து ஒரு லீடர் மாதிரி இருக்கிற அளவுக்கு உங்களுடைய திங்கிங் இருக்கும், க்ரியேட்டிவிட்டி இருக்கும், உங்களுடைய செயல்கள் இருக்கும். ஓகேவா? ஸோ அதுதான் உங்களுடைய ஸ்ட்ரென்த், உங்களுடைய உழைப்பு. ரைட்? ஸோ எது பண்ணாலும் அந்த ஒரு சும்மா சாதாரணமாலாம் பண்ணுறது கிடையாது. பர்ஃபெக்டாக ஒரு ராஜா மாதிரி அந்த மாதிரி பண்ணுறது தான் உங்களுடைய ஸ்ட்ரென்த்து, பவர். ஓகே, ஸோ உங்களுக்கு அவ்வளோ ஒரு அந்த ஒரு என்ன சொல்கிறது, நிலையாக பண்ணுறது, அது அந்த நீங்கள் பண்ணக்கூடிய விஷயத்தோடைய ரிசல்ட் வந்து லாங் டேர்மாக இருக்கும். அந்த மாதிரியான ஒரு எஃபர்ட்டை வந்து நீங்கள் போடுவீங்க. ஓகேவா? ஸோ உங்களுடைய வீக்னஸ் அப்படின்னு பார்த்தோன்னா, சம்டைம்ஸ் உங்களுடைய இன்ட்யூஷனே ஒரு வீக்னஸாக இருக்க வாய்ப்பு இருக்குது.
இன்ட்யூஷன் எப்படி வீக்னஸாக இருக்கும் அப்படின்னா மேபி நான் சொல்கிறேன், சப்போஸ் நீங்கள் வந்து ஒருத்தட்ட வந்து கேள்வி கேட்கணும்னு நினைக்கிறீங்க, பட் உங்களுக்கே தெரியும் அவங்க என்ன பதில் சொல்லுவாங்கன்னு இல்லையா? அப்போது நிறையா விஷயங்கள் அவாய்ட் ஆகுமா? கேட்க மாட்டோம். ஸோ யார்கிட்டயுமே பேசணுன்ற அவசியமே இருக்காது. ஏன்னா என்ன பேசினா அங்கேருந்து என்ன வரும்னு தெரியும். நீங்களே வந்து நீங்களாவும் பிஹேவ் பண்ணிப்பீங்க, அவங்களாவும் பிஹேவ் பண்ணிக்க முடியும். ஓகே, அப்போ ஒரு லோன்லினஸ் ஃபீல் பண்ணுறதுக்கு வாய்ப்பு இருக்கு. புரியுன்னு நினைக்கிறேன் உங்களுக்கு நான் சொல்கிறது. சம்டைம்ஸ் உங்கள் இன்ட்யூஷனை நீங்கள் கவனிக்காமல் விடுறது உங்களுக்கு ஒரு வீக்னஸாக இருக்கலாம். அதனால் இன்ட்யூஷனை கவனிங்க. அட்ராக்ஷன் நம்ம அதே சொன்னேன், ஒரு குழந்தைத்தனம் வந்து இருக்கும்போது நிறைய பேர் அட்ராக்ட் பண்ணப்படுவாங்க. மொரோவர் நீங்கள் அழகாக கூட இருக்கக்கூடியவங்களா இருக்கலாம். ஸோ இன்னும் வந்து மற்றவங்களால அட்ராக்ட் பண்ணும்போது நிறைய பேருடைய தொல்லைகள் இருக்க வாய்ப்பு இருக்கு. அது ஒரு வீக்னஸ், டைம் வேஸ்ட்டு இல்லையா? ஸோ அது ஒரு வீக்னஸாக இருக்கலாம். ஸோ சில சீக்ரெட்ஸ் மெயின்டைன் பண்ணாமல் இருக்கிறது வீக்னஸாக இருக்கலாம். ஸோ யூ நீட் டு மெயின்டைன் த சீக்ரெட்ஸ். சரியா? இமோஷ்னலாக இருக்கீங்க, ரொம்ப அன்பு, எல்லார்கிட்டையும் ஒரு அன்பு காட்டுறது, ஓவர் இமோஷ்னல் ஆகிறது, இதெல்லாமே ஒரு வீக்னஸ். ஸோ எல்லாருமே என்னை கஷ்டப்படுத்திட்டாங்க, எனக்கு இது வேண்டாம், நான் செய்ய மாட்டேன் அப்படின்னு இருக்குது. ஒரு பேபி ஸ்டெப் எடுத்து வச்சிங்கன்னா நீங்கள் ஜெயிச்சிருவீங்க 9 of Wands. ஆனால் உங்களுக்கு பின்னால் வந்து நிறைய பேர் விளையாடிட்டாங்க, ட்ராமா பண்ணிட்டாங்க. ஸோ நான் ஸ்டெப் எடுக்க மாட்டேன்னு சொல்கிறது ஒரு வீக்னஸ் தானே. ஒரு ஸ்டெப் எடுத்து வச்சுட்டு உங்களுடைய லைஃப்பை நோக்கி போயிட்டே இருக்கணும். ஓகேவா? ஸோ இமோஷ்னலாக வந்து அஃபெக்ட் ஆகிறது, இதெல்லாம் வந்துட்டு ஒரு வீக்னஸாக இருக்குது. ஸோ ட்ரை டு சேஞ்ச். அதுக்கு தான் நம்ம பார்க்குறோம் இந்த டாபிக். ஓகே, ஒரு அப்ரிசியேஷன், ஒரு கைடன்ஸ், அந்த மாதிரி. ரொம்ப அன்பாக இருக்கிறது வந்து வீக்னஸ் கிடையாது. ஓவர் இமோஷ்னல் ஆகும்போது அது வீக்னஸ் ஆகிடுது. குயின் ஆஃப் கப்ஸ் வந்து ரொம்ப அன்பானவங்க, ரொம்ப அருமையான பர்சன், தாய்மை உள்ளம் கொண்டவங்க. ஸோ ஃபர்டிலிட்டிக்கும் வாய்ப்பு இருக்கு. ஸோ எல்லார் மேலேயும் அப்படியே அன்பாக இருக்கிறது. ஓகேவா? அதுக்கப்புறம் வருத்தப்படுறது, இப்படி பண்ணிட்டாங்க அப்படி பண்ணிட்டாங்க அப்படின்னு. இனிமேல் அப்படி இருக்கக்கூடாதுன்னு நினைக்கிறது. ஆனால் இருக்க முடியாது. அந்த அன்பு வந்து வரதானே செய்யும் நேச்சராக இருக்கும்போது. இன்றைய கப்ஸ் எனர்ஜி, பேஜ் ஆஃப் கப்ஸு, குயின் ஆஃப் கப்ஸ், இங்கேயும் 3 எனர்ஜி இருக்குது. ஸோ வாட்டர் சைன் நிறையா தெரியுது. இமோஷ்னலாக இருக்கக்கூடிய பர்சனாக இருப்பீங்க, ட்ரூவாக ஹானஸ்டியாக இருக்கக்கூடிய பர்சனாக இருப்பீங்க. ஆனாலும் உங்ககிட்ட சம் சீக்ரெட்ஸ் இருக்கலாம், பட் மறைக்க தெரியாமல் மாட்டிக்குவீங்க, கஷ்டப்படுறது, இந்த மாதிரி இருக்க வாய்ப்பு இருக்குது. ஓகேவா? ஓகே, ஃபைன். உங்களுக்கான கைடன்ஸ் என்ன பார்த்தலாம். ஸ்டார்ஸ், யூ கேன் மேனிஃபெஸ்ட் யுவர் எவ்ரி விஷ், ரிலீஸ் யுவர் கில்ட். ரைட்? ஐயோ இப்படி நடந்துச்சு, நான் தான் இதுக்கு காரணம், என்னால் தான் இப்படி ஆயிடுச்சு. ஸோ ஏதோ ஒரு கில்ட்டி ஃபீலிங் அது உங்களுக்கு தேவையில்லை. சரியா? யாரையோ சொன்னால் கூட என்னையே தான் சொல்லிட்டாங்க அப்படின்ற ஒரு ஃபீல் இருக்கலாம். ஸோ அந்த கில்ட்டி ஃபீலிங் வந்து தேவையே கிடையாது. ரொம்ப முக்கியமான விஷயம் இந்த கில்ட்டு வந்து ஆன்மீகத்தை பொறுத்த வரைக்கும். இந்த கில்ட் இருக்கவே கூடாது. செஞ்ச தப்பை நினச்சி ஒரு ஃபீல் இருக்கணும், தப்பை வந்து திருத்திக்கணும், மறுபடியும் செய்யக்கூடாது. ஆனால் ஒரு குற்ற உணர்வை வச்சுக்கிட்டே இருக்கக்கூடாது. ஓகேங்களா? அந்த குற்ற உணர்வு என்ன பண்ணால் நம்மளை மேற்கொண்டு போக விடாது. நான் தான் பண்ணிட்டேன். அந்த குற்ற உணர்வு வந்து நம்மளை என்ன செய்யும், முன்னேறவே விடாது. அதனால் நைட்டு இந்த குற்றுணர்வு இருக்கிறவங்களாம் என்ன பண்ணலான்னா, நைட்டு தூங்க போகிறதுக்கு முன்னால் ஒரு 10 நிமிஷம் ப்ரேயர் பண்ணுங்கள். உங்களுடைய குரு இல்லைன்னா உங்களுக்கு இஷ்ட தெய்வம் யாரையும் நினச்சிக்கோங்க, யாரை நினைக்கணுமோ நினச்சிக்கோங்க, அவங்க பாதத்தை நினச்சிக்கோங்க. நீங்கள் என்ன பண்ணுங்கள், எல்லா விஷயத்தையும் அவங்கள்ட்ட சரண்டர் பண்ணிடுங்க. இப்போ இந்த கில்ட்டை வந்துட்டு அவர்கிட்ட மன்னிப்பு கேளுங்க. நான் வந்து செய்த தவறுக்கு என்னை மன்னிச்சிருங்க, இனிமேல் வந்து நான் இதை பண்ண மாட்டேன், அதுக்கு நீங்கள் தான் துணையாக இருக்கணும் அப்படின்னு ஒரு ப்ரேயரை பண்ணிட்டு சப்மிட் பண்ணிட்டு அதோட விட்டுருங்க. ஓகேவா? இது வந்து நீங்கள் அந்த சிச்சுவேஷன்லேருந்து ரிலீஸ் ஆகக்கூடிய ஒரு வாய்ப்பு, ஒரு டெக்னிக். சரியா? அது வந்து ஒரு டெக்னிக். அந்த கில்ட்டை வச்சுட்டு இருந்தால் உங்கள் லைஃப்பில் நீங்கள் முன்னேற முடியாது. ஓகேவா? கவலைப்பட்டுட்டே உட்காந்துருக்க மாதிரி இருக்கும். யூ ஷுட் கம் அவுட் ஆஃப் இட், ரைட்? பட் அந்த தவிர மறுபடியும் பண்ணக்கூடாது.
அண்ட் யூ கேன் மேனிஃபெஸ்ட் யுவர் எவ்ரி விஷ். நீங்கள் விரும்புகிற எந்த ஒரு விஷயத்தையும் உங்களால் மேனிஃபெஸ்ட் பண்ண முடியும். யூ ஆர் ஹைலி இன்ட்யூட்டிவ் பர்சன். இங்கேயும் இந்த 2 கார்டுமே இன்ட்யூஷனை சொல்லும். ஸோ யூ ஆர் ஹைலி இன்ட்யூட்டிவ் பர்சன், சரிங்களா? எதுவுமே மேனிஃபெஸ்ட் பண்ண முடியும், நம்புங்க. இன்னொரு சின்ன விஷயம் உங்களுக்கு சொல்கிறேன். டைரின்னு ஒன்று போடுங்க. எது வேணும்னு நினைக்கிறீங்களோ உங்களுடைய குருவை நினச்சி அவங்கள்ட்ட கேட்டு எழுதுங்க. அவ்வளோதான். ஒரு தடவை எழுதிட்டு அதை அப்படியே குருவை நம்பி விட்டுறலாம். கண்டிப்பாக அது உங்கள் கைக்கு சேரும். ஓகே, மெடிடேஷன் பண்ணுங்க. ஸோ ஆட்டோமேட்டிக்காக என்ன ஆகும்னா, நீங்கள் கேட்குறது அதிகமாகலாம் ஆகாது. எது உங்களுக்கு சரியானதோ அதை கேட்கக்கூடிய ஒரு பர்சனாக தான் நீங்கள் இருப்பீங்க, சரியா? ஸோ நீங்கள் என்ன வேணும்னு விரும்புகிறீங்களோ அதை உங்களால் மேனிஃபெஸ்ட் பண்ணிக்க முடியும். அந்தளவுக்கு ஒரு பவர்ஃபுல்லான பர்சன் நீங்கள், சரியா? ஸோ அது தெரியாமல் இருக்கலாம் நீங்கள். அதனால தான் இது கைடன்ஸாக இங்கே வருது. ஸோ தெரிஞ்சுக்கோங்க, உங்கள் பவர் என்ன அப்படின்றத புரிஞ்சுக்கோங்க, அப்ளை பண்ணுங்கள் லைஃப்பில். ஓகேவா? So bye to இவ்வளோதான் இன்னைக்கு. This is what I have for you. I hope this may be helpful for you. So thank you for watching. I meet you in my next video. Take care. Bye bye.